முக்கால் நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய சரித்திரம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் தடம் பதிக்கும் காங்கிரஸ். சினிமாக்கார ரசிகர்களாய் இருந்து அதிகார நாற்காலியை அலங்கரிக்கும் விஜய் தொண்டர்கள் என இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் முக்கிய திருப்பங்கள் அரங்கேறியுள்ளது. இந்த அமைச்சரவையில் பெரும்பாலானோர் புதுமுகங்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போதைய 33 அமைச்சர்களில் மூத்த அரசியல்வாதியான அமைச்சர் செங்கோட்டையன் தவிர மற்ற அனைவரும் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி அப்படியே முதன்முறையாக அமைச்சரவையிலும் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் அமைச்சரவை அதிரடியாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள இந்த விழாவில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல திருப்பங்கள் அரங்கேறியுள்ளன. அது என்னென்ன இந்த காணொலியில் பார்க்கலாம். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொறுப்பாளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திமுக அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளில் சாதாரண எளிய பின்னணியை கொண்ட ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பெற முடியாத சூழலே நிலவி வந்தது. வாரிசு அரசியலும் பணபலமும் மட்டுமே பிரதானமாக இருந்த நிலையை உடைத்திருந்ததுதான் தாவேகாவின் ஆகப்பெரும் வெற்றி. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத எளிய தலித் சமுதாயத்தை சேர்ந்த 35 வயதுக்குட்பட்ட பல இளைஞர்கள் இன்று அமைச்சர்களாகி அரியணையில் அமர்ந்துள்ளனர். குறிப்பாக அவிநாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் கமலிக்கு வயது வெறும் 28 மட்டுமே. 1952 அப்போதைய முதலமைச்சர் ராஜாஜிக்கு பிறகு தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை உருவாகி இருக்கிறது. இதன் மூலம் 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் சார்பாக விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகிய இருவர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். அதே நேரம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 4 பெண் அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இதற்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு ஆட்சியில் அதிகபட்சமாக 3 பெண் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தாவேகாவில் தற்போது சிவகாசி தொகுதியில் வென்ற கீர்த்தனா, அவிநாசி தொகுதியில் வென்ற கமலி, குமாரபாளையம் தொகுதியில் வென்ற விஜயலட்சுமி மற்றும் கே ஜெகதீஸ்வரி ஆகிய 4 பெண்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை ஆட்சி செய்து வந்த கட்சிகளில் அதிகபட்சமாக எண்ணிக்கையில் 3 தலித் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்டது. காமராஜர் ஆட்சியில் கக்கன் அவர்கள் உள்துறை மற்றும் பொதுப்பணித்துறை போன்ற முக்கிய பொறுப்புகளை வகித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிகபட்சமாக தாவேகா அமைச்சரவையில் 7 தலித் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேகா கட்சியாக மாறிய நிலையில் கட்சிக்காக உழைத்த 16 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. அதாவது இந்த அமைச்சரவையில் 50% பேர் ரசிகர் மன்ற பின்னணியில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மற்றும் விசிக போன்ற மாற்று கட்சிகளில் இருந்து தாவேகாவில் இணைந்த முக்கிய முகங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நிர்மல்குமார் ஆகியோருக்கும், விசிகவில் இருந்து வந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு விஷயங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைச்சரவையில் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்த விழாவில் முதலில் வந்தே மாதரமும் பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஏற்கனவே முதல்வர் பதவி பிரமாண நிகழ்ச்சியில் அரங்கேறிய நிலையில் இந்த சம்பவம் மீண்டும் நடந்தது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது மட்டுமின்றி பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் வடக்கு, தெற்கு, கொங்கு, டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள் என அனைத்து மண்டலங்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த அமைச்சரவையில் எல்லா மாவட்டங்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் சென்னைக்கு அதிகபட்சமாக 7 அமைச்சர்களும் நாமக்கல் மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்களும் வழங்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 19 மாவட்டங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவமே இல்லை. குறிப்பாக நீலகிரி, நாகை, பெரம்பலூர், திருவாரூர், தருமபுரி, கரூர் உட்பட 19 மாவட்டங்களில் இருந்து ஒரு அமைச்சர் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது அந்த பகுதி மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 35 பேர் வரை இடம்பெற சட்டம் அனுமதிக்கும் நிலையில் தற்போது 23 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். மரியவில்சன், ஆர்.கே. நகர் இவருக்கு நிதித்துறை வழங்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையனிடம் இருந்த நிதித்துறை இவருக்கு மாற்றப்பட்டுள்ளது. தற்போது செங்கோட்டையனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வழங்கப்பட்டுள்ளது. விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு போக்குவரத்து துறை வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ் அவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற விக்னேஷ் அவர்களுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளத்துறை வழங்கப்பட்டுள்ளது என இந்த பட்டியல் நீள்கிறது. இன்றைக்கு 23 பேர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்டணி தர்மத்திற்கும் சமூக நீதிக்கும் மதிப்பளிக்கும் வகையில் இந்த அமைச்சரவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெறுவதன் வாயிலாக தமிழக அமைச்சரவையின் மொத்த எண்ணிக்கையான 35 நபர்கள் என்ற உச்சவரம்பு நிறைவடைகிறது. எதிர்கால
தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை முன்னெடுக்க நினைக்கும் எவராக இருந்தாலும், குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகள் அவர்கள் தங்களை கூட்டணி ஆட்சி தத்துவத்திற்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாய காலம் வந்துவிட்டது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. தவேக கட்சி அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் முதலமைச்சர் விஜய் அமைத்துள்ள இந்த புதிய கூட்டணி அமைச்சரவை தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.